ஒரு புதுசாக ஒரு பையன் வரான், ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு சொல்கிறான், திடீர்னு வேறு திருச்சியில் வேறு முட்டி போட்டெல்லாம் உள்ளே போயெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாப்புல. பண்ணட்டுமே, என்ன பண்ணிடுவோம். அதிகபட்சம் விஜயால தமிழ்நாடு என்னங்க லாஸ் ஆகிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக விஜய் வந்து தமிழ்நாட்டை சூறையாட போகிறதில்ல. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஊழல் பண்ணி வந்துட்டு பெருசாக வந்துட்டு சம்பாரிச்சிட்டு போய் லண்டனில் சங்கீதாவோட செட்டில் ஆக போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படி எதுவுமே விஜய் பண்ண போகிறது கிடையாது. அதிகபட்சம் அவர் என்ன பண்ணிடுவார், எல்லாரும் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே வெளியில் வராமல் இருப்பார். வராமல் இருக்கட்டுமே, 6 மணிக்கு வெளியில் வராமல் இருக்காருன்னா கலவரம் இல்லாமல் இருந்துட்டு போட்டுமே. மக்கள் யோசிப்பால, நீ என்ன 6 மணிக்கு மேலே வர மாட்டியா, உனக்கு ஏதோ பர்சனல் பிரச்சனை இருக்குதா, வீட்லேயே இருந்துக்கோ. ஆனால் நீ மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டேன்னா, இந்த 5 வருஷம் விஜய் வந்துட்டு மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல், விஜயனுடைய கட்சிக்காரங்க மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா, மக்களுக்கு தேவைங்கிறதே வந்துட்டு பீஸான ஒரு நிலை தாங்க. அதிகபட்சம் வந்துட்டு நீங்களான எதிர்பார்க்குறது என்ன, இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது அமைதியாக போயிடணும், போய் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்தா தூங்கிடணும். இவ்வளோ தானே நீங்கள் நானே எதிர்பார்க்குறோம். வேறு நம்ம நாட்டை திருத்திடணும், அடுத்து அம்பேத்கர் ஆகிடணும், இல்லை நீங்கள் அடுத்து அண்ணா ஆகிடணும் எவனாவது யோசிச்சதுண்டா? சாத்தியமே கிடையாது. அப்படி யோசிக்கிற மக்கள் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆட்சிக்கு எதிரான மனநிலையோ இல்லை நெகட்டிவோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சொன்ன விஷயங்கள் வந்து டேட்டா வைஸாக வந்து தமிழ்நாடு எல்லாத்துலேயும் ப்ராக்ரஸிவ் ஸ்டேட், எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கிறாங்க. எஜுகேஷன், மெடிசின், அப்புறம் ஜிடிபியாக இருக்கட்டும், ஜிஇஆர் எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு ஒர்க் வைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து தன்னை ஒரு வைஸ் மேனாக எல்லா பக்கமும் காட்டிட்டார். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருந்தும் எங்கே தோத்துது? இல்லை, நீங்கள் வைஸ் மேனுன்னு சொல்கிறீங்க இல்லையாங்க, டிஎம்கே தோத்துது அப்படிங்கிறத விட நீங்கள் விஜய் ஜெயிச்சதுன்னு தான் பார்க்கணும். இப்போ டிஎம்கே ஒன்றும் விழுந்தில்லை, டிஎம்கே ஒன்றும் வந்துட்டு இவங்க செஞ்சது சரியில்லை, இவங்க வீணா போன கட்சி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட எப்போவுமே ஒரு மனநிலை இருக்கும், ஒன்று இந்த கட்சி இல்லை அந்த கட்சி. சாலிடாக ஒரே கட்சியெல்லாம் நம்ம ஆளுங்க கொண்டே வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களே எப்படின்னா வந்துட்டு எப்படின்னா ஒரு சேஞ்சை பார்த்துருவோம். நீங்கள் வாங்க, அடுத்த முறை நீங்கள் வா, ஒரே ஆளாக வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ஆளுங்களே தெளிவாக தான் இருக்காங்க, நம்ம மக்களே தெளிவாக தான் இருக்காங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, டிஎம்கே தோத்துருச்சுங்கிறது கிடையாது, விஜய் வரணுங்கிறது மிகச்சிருக்கீங்க, அதுதான் மேட்ரு. டிஎம்கே சரியில்லை, டிஎம்கே பண்ணது தப்பு, டிஎம்கேனுடைய மூவ் சரியில்லை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இந்த முறை ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு டிஎம்கேனுடைய பர்ஃபார்மன்ஸ். அது வந்துட்டு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த தொகுதியில் ஒர்க் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் ஒரே லாஜிக் என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு புதுமை, மாற்றம் புதுசாக. அந்த மாற்றம் கரெக்டாக வரணும். இவ்வளவு தான் மேட்டரே தவிர்த்து வேற எதுவுமே இங்கே விஷயமே கிடையாது.